வருகிற ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு மக்கள் சந்திப்பு வச்சிருக்கிறோம். இந்த மக்கள் சந்திப்பு ஒரு பெரிய ஒரு மாற்றத்துக்குரிய மக்கள் சந்திப்பா இருக்கும். 3 விதமான 3 தன்மைகள், இந்த முக்கடல் மாதிரி 3 தன்மைகளும் ஒன்று சேர்ந்தா அது வெட்டவெளி. அந்த மாதிரி இங்க இருக்கிற தமிழ்நாட்டில், இந்தியாவில் என்னை ஃபாலோ பண்ற எல்லாரும் ஒரே இடத்துல ஒரு நாள் எல்லாம் சங்கமமா சந்திக்க போற நாள் தான் இந்த ஞாயிற்றுக்கிழமை. தமிழ்நாட்டில் எத்தனையோ மாவட்டங்கள்ல, எத்தனையோ கிராமங்கள்ல என்னுடைய குரலை கேட்டிருக்கலாம், என்னை ஃபாலோ பண்ணியிருக்கலாம், என் வகுப்புக்கு வந்திருக்கலாம், வெளிநாடுகள்லையும் இருக்கலாம். அவங்களை எல்லாத்தையும் வர ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு காலையிலிருந்து மாலை வரை, இரவு 7 மணி 8 மணி வரைக்கும், காலையில ஆரம்பிச்சு அது மாலை வரைக்கும் நான் உங்களோட இருக்க போறோம், சந்திக்க போறோம். அது ஒரு முக்கியமான தருணம். வரலாறு மிக்க எத்தனையோ ஞானிகள் தோன்றிப்பட்டு அவங்களோட இணையப்பட்ட எத்தனையோ பேர் வரலாறா இருக்கிறாங்க. அதனால நம்மளோட பயணிக்கிறவங்க அத்தனை பேரும் ஒரு வரலாறாக நம்ம எல்லோரும் ஒரு இடத்தில் இணைகிற ஒரு தருணத்தை உருவாக்கி பிரபஞ்சம் கொடுத்திருக்கு. வருகிற ஞாயிற்றுக்கிழமை காலையிலேருந்து மாலை வரை அட்ரஸை அறிவிக்கிறோம். சென்னையில நம்ம சந்திக்கிறோம். ஒரு சரித்திரம் வாய்ந்த ஒரு மிக மிக முக்கியமான ஒரு டேவாக அந்த நாள் அமையும். காலையிலேருந்து இரவு வரை சண்டே அன்னைக்கு நேரடியாக சந்திப்போம். ஒரு சங்கமமா நம்ம எல்லாரும் முக்கடலா சந்திப்போம். இந்த வீட்டில் வெவ்வேறு இடங்கள்ல நான் இந்த மாதிரி ஒரு கலந்துரையாடல் பிளான் பண்ணியிருக்கோம். அது ரெகுலராக வர்றவங்க வருவாங்களா, இல்லை வேற வேற ஆட்கள் வருவாங்களாலாம் நமக்கு ஐடியா கிடையாது. நமக்கு இந்த மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறது நமக்குள்ள இருக்கிற அந்த உள் உணர்வுடைய செயல்பாடுகள். அதனால தொடர்ந்து இப்போ ஒரு இந்த வீக்கில் ஈவினிங்ல 6லேருந்து 9 மணி வரைக்கும் வெவ்வேறு இடங்கள்ல சென்னைக்குள்ள தான் வகுப்புகள் இருக்குது. அதுக்குள்ள என்னன்னா, இந்த உயர்ந்த இதோடைய பரிணாமத்தை ஒரு காற்றோடைய தன்மை என்னென்ன மாதிரி சுழற்சி அதுங்கிறத நீங்க ஒரு ரெஃபரன்ஸா ஃபியூச்சர்ல பார்க்க போறதுக்கு இது ஒரு வடிவமா இருக்கும்னு நான் கருதுறேன். இது வெறும் ஒரு சொற்பொழிவு இல்லை, ஒரு மார்கழி மாதத்தோட இந்த 1 மாத விழாக்கள் அந்த மாதிரி இது இல்லை. இது ஒட்டுமொத்தமா இது ஒரு வேற வடிவத்தோட ஒரு தன்மை. இந்த தன்மையோட மாற்றங்கள் அது நிச்சயமா இது என்னுடைய லைஃப்ல, என்னோட கேரியர்ல எங்கேயாவது ஒருத்தர் என்னை பத்தி ஒரு அட்மையர் பண்ணி எழுதுறதோ, இல்லை என்னை பத்தி யாராவது ஒருத்தர் உணரும் போது இந்த சென்னையில இருக்கிற இந்த எபிசோடு ரொம்ப விசேஷமான ஒரு பணியா இருக்கும். ஒரு விசேஷமான நிறைய வடிவத்துல இருக்கும். அதுக்குள்ள நிறைய மாற்றங்களையும் நிறைய விஷயங்கள் பெரிய ஒன்று நடக்கிறதுக்கான வாய்ப்புகள், ஒரு அசாத்தியமான சில சூழல்கள் நிகழ்றது கூட வாய்ப்புகள் உருவாக்கப்படலாம். அது நல்ல சூழலா, யதார்த்தமான ஒரு சூழலா அது மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். நிறைய மனிதர்களோட மனங்களை பறிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். நம்ம ஒரு வழிபோக்கன், நீங்க ஒரு தோட்டம், உங்ககிட்ட இருக்கிற மாங்காவையோ பூக்களையோ தேவையில்லாததை பறிச்சுக்கிட்டு போயிடுவேன் நான். அதுதான் நம்மளுடைய நோக்கம். ஒரு தேவையில்லாத பொருட்கள் களை எடுக்கப்படும் போது, தேவையில்லாத பொருட்கள் மரத்திலிருந்து பறிக்கப்படும் போது அந்த மரத்துக்கும் அந்த மரத்தை சார்ந்தவங்களுக்கும் ஒரு உயர்ந்த விஷயமாக கருதப்படுகிறது. அதனால தேவையில்லாத பொருட்களை தேவையான நேரத்துல ஒருத்தர் பறிக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. அப்ப உங்க நண்பர்கள் சார்ந்து, உங்க உறவுகள் சார்ந்து, நீங்க சும்மா எதுவுமே இல்லாம ஒரு 2 ஹவர்ஸ் உங்க காதை வாடகைக்கு கொடுத்துட்டு அங்க உட்காந்துரு. இவ்வளவுதான் அங்க விஷயம். உங்க வீட்டுல ஒரு கொடை கிழிஞ்சிருச்சுன்னா தைக்க கொடுத்துட்டு உட்காந்துருப்பீங்கல்ல, அந்த மாதிரி உங்க காதை ஒரு 2 மணி நேரம் கொடுத்துட்டு போங்க. அது என்னைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு தேவையில்லாத பொருளை உள்ள இருக்கிற அந்த எண்ண ப்ராசஸை, தாட் ப்ராசஸை, அந்த செயலை, அந்த வடிவத்தை, அந்த ஆசையை, அதுலேருந்து ஒரு சேஞ்சை உருவாக்குறதுக்கு டெஃபினட்டா ஒரு பெரிய மாற்றம், பெரிய சேஞ்ச் வரும். அதுல எந்த அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையோடு நான் சொல்லலாம். வடலூர்ல அவர் வரல, காட்சி கொடுக்கல, தலையில கைய வைக்கல, யாருக்கிட்டையும் டெய்லியும் பேசல. ஆனா அந்த அலைவரிசை யாருக்கோ ஒருத்தருக்கு சோறு போட வச்சுக்கிட்டே இருக்கு, யாருக்கோ ஒருத்தருக்கு நல்ல போதனைகளை கொடுக்க வச்சுக்கிட்டே இருக்கு. அப்ப வடலூர்ல இருந்து என்ன ஒரு விஷயம் கிடைக்குதுன்னா, அது நேரடியா எதுவும் செய்யாம அதோடைய காற்றில் இருந்து யாரோ ஒருவர் அவர் பேரை சொல்லி ஏதோ ஒரு விஷயம் செய்யறாரு அப்படின்னா அது சேவை செய்யலை. அங்க நல்லா கவனம் வச்சுக்கணும்.
அன்னதானம் பண்றது சேவை இல்லை, அன்னதானம் பண்றது கடமை இல்லை, அன்னதானம் பண்றது ஒரு அன்பு கருணை இல்லை. அங்க மனம் மாறி இருக்கு. ஒருத்தர் தனக்கோ தன் மனைவிக்கோ சோறு போடுறதுல அதிசயம் ஒண்ணும் இல்லை. யாருன்னே தெரியாத ஒரு ஜீவனுக்கு சோறு போடும்போது அது அதிசயம் தானே. அதுதான் மனமாற்றங்கிறது. இப்ப நாம ஒரு வேர்க்கடலையை வாங்கி தின்னுக்கிட்டு 2 பானிபூரியை தின்னுக்கிட்டு ரோட்ல உட்காந்து தலையை சொரிஞ்சுக்கிட்டு இப்ப பேசிட்டு இருக்க நேரம் இந்த நேரம். அதை தூக்கி போட்டுட்டு இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறோம்னா அப்ப ஏதோ ஒரு மனமாற்றத்துக்கு நீங்க தயாராகிட்டு இருக்கீங்க. அது ஒரு சூழல் தயாராக்குறது அப்படிங்கிறது தான் அதோட விஷயம். அப்ப நம்மளுடைய வாழ்க்கையில ஏழையா இருக்கிறோம், பணக்காரனா இருக்கிறோம், ஏதோ ஒரு நேரத்தை கழிச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். இப்ப இந்த நேரத்தை எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு சூழல்ல இந்த 2 மணி நேரத்தை கழிக்க தான் போறோம். அப்ப அந்த மாதிரி ஒரு சூழல்ல ஏதோ ஒரு இடத்துக்குள்ள வந்து நீங்க அந்த மாதிரி ஒரு சூழல்ல இருக்கும்போது எங்கேயோ ஒரு இடத்துக்குள்ள அந்த மாற்றம் உங்களுக்குள்ள உருவாகிறதுக்கு ஒரு வாய்ப்பு உருவாகும். அதனாலதான் நம்மள மாதிரி ஒருத்தரை ஸ்பெசிஃபிக்கா இந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணி இந்த மாதிரி இது ஒரு சென்னைக்குள்ளே இமாச்சல் மாதிரி ஒரு சிவனடியார் யாத்திரை போவார்ல, அந்த மாதிரி சென்னைக்குள்ளே இது ஒரு யாத்திரை, சென்னைக்குள்ளே இது ஒரு பயணம், சென்னைக்குள்ளே ஒரு விஷயம். ஒரு தேரு, சாமியும் இல்லை, தேரொட்டியும் இல்லை, தேரை இழுக்கிறவனும் இல்லை, லைட்டும் இல்லை, மாலையும் இல்லை, மலரும் இல்லை, ஒரு காற்றா ஒரு தேர் வந்து நகரத்துக்குள்ள பவனி வரப்போம். இதுதான் இதுக்குள்ள இருக்கிற விஷயம். அதுக்குள்ள எதுவும் கிடையாது, ஒரு காற்று. அந்த காற்று ஒரு மனிதனை இம்பாக்ட் பண்ணும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஒரு நிச்சயமா ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் ஒரு திருப்பு முனை ஏற்படும். அந்த திருப்பு முனை எதுன்னா அவனுக்கே பிடிக்கணும். அவ்வளவுதான் விஷயம். உங்களுக்கே பிடிக்கணும். உங்களுடைய பயணத்தை, உங்களுடைய வாழ்க்கைய நீங்க செய்யற விஷயம் சிறந்த விஷயம்னா முதல்ல உங்களுக்கு பிடிக்கணும், உங்களுக்கே தோணணும், அப்புறம் அடுத்தவங்க அதை பார்த்து ரசிக்கணும். அதுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கும். அதனால நிச்சயமா இதை வந்து நீங்க பார்த்துக்கங்க. வேற இடத்துல எல்லாம் கச்சேரிக்கு சொல்லுவாங்கல்ல, இந்த மாதிரி சூழல் இல்லாம இந்த மாதிரி நல்ல சூழலை உங்களை சார்ந்தவங்களுக்கும் அதை கொண்டு போய் ஏதாவது ஒரு வடிவத்தில் சொல்லி நீங்க ஒண்ணுமே செய்யாதீங்க, சும்மா ஒரு 2 மணி நேரம் வந்து உட்காந்துருங்க அப்படின்னு சொல்லிருங்க. உங்க வீட்டுல எங்கேயாவது ஒரு இடத்துல உட்காந்துருப்பீங்க, அந்த 2 மணி நேரம் வந்து இங்க உட்காந்துட்டு போங்க, அங்கெல்லாம் இன்னும் நீங்க எல்லாம் எதிர்பார்க்காதீங்க அப்படின்னு வந்து சொல்லிருங்க. சரிங்களா? முடிஞ்சா உங்களுக்கு எல்லாம் வாய்ப்பு இருந்தா நீங்க கொஞ்சம் வசதியா இருந்தா கூட நீங்க கூட உங்களுக்கு ஏதாவது செலவு பண்ணா கூட நான் தர்றேன், சும்மா வந்து உட்காந்துட்டு போங்க, நான் ஒன்றும் செய்யாதீங்க, சும்மா வந்து உட்காந்துட்டு போங்க, அவ்வளவுதான். உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்லாம் யோசிக்காதீங்க. ஏதாவது ஒண்ணு எங்கேயாவது ஒரு இடத்துல இது யூஸ் ஆகும் வாழ்க்கையில அப்படிங்கிறது தான். ஒரு லைப்ரரி, அந்த புத்தகம் படிச்ச அன்னைக்கே ஒருத்தன் பெரிய ஆளாக போறது கிடையாது. ஆனா அந்த லைப்ரரி காலத்துக்கும் அவனை வேற ஒரு வடிவத்துக்குள்ள மாத்துறதுக்கான தான் அந்த லைப்ரரி. அப்ப அந்த லைப்ரரியோட திட்டம், அந்த லைப்ரரியோட நோக்கம் என்னன்னா, அது உங்களை ஒருத்தரை மாற்றும், ஆனா அது வந்து சொல்லாம மாற்றும். அப்போ ஒரு புத்தகம் என்பது என்னன்னா சொல்லாது, அது பல்வேறுபட்ட குணாதிசயத்தை பல்வேறுபட்ட காலங்களா பிரிச்சு வெளிப்படுத்தும். நீங்க படிக்கிறீங்க, அது உங்களுக்கு எப்ப யூஸ் ஆகும்னே தெரியாது. திடீர்னு நாளைக்கு நீங்க இந்த நாட்டோட தலைவரை பார்க்குற மாதிரி இருக்கும். நீங்க 10ஆவதுல படிச்சது அங்க யூஸ் ஆகலாம். நீங்க ஏதோ ஒரு லைப்ரரியில ஒரு மரத்தடியில படிச்ச புத்தகம், அந்த அறிவு அந்த நேரத்தில் தாட் ப்ராசஸா வெளியில வந்து அங்க அந்த மீட்டிங்க்கு உங்களுக்கு ஒரு உயர்ந்த செயலை உருவாக்கி கொடுக்கலாம். நாளைக்கு வறுமையில நீங்க இருக்கும்போது ஒரு வழியில போகும்போது எங்கேயோ ஒருத்தரோட கான்வர்சேஷன் ஏற்படுது. அப்ப அந்த கான்வர்சேஷனை பேசுறீங்க, அது அவருக்கு பிடிச்சு போய் அவரோட விசிட்டிங் கார்டை கொடுத்துட்டு வர்றாரு. அப்ப நீங்க அந்த விசிட்டிங் கார்டை வாங்கி நாளைக்கு காலைல வாப்பா அப்படிங்கிறாரு. நாளைக்கு காலைல போனோம்னா உங்களுக்கு அதே ஆபீஸ்ல ஒரு உயர்ந்த வேலையை போட்டு கொடுத்து உங்க வறுமையை மாத்திட்டு போயிரு. அப்ப வாழ்க்கையில என்னைக்கோ படிச்சது, என்னைக்கோ கேட்டது, என்னைக்கோ பார்த்தது ஒரு நாள் யூஸ் ஆகும். ஒரு நாள் அது வந்து பயனுள்ளதா மாறும். அப்ப எழுத்து, புத்தகம் இதெல்லாம் காலங்காலமா நம்மளோட நெருக்கமா பயணிக்கிறது என்ன காரணம்னா, நமக்கு ஒரு நாள் அது ஒரு விலை மதிக்க முடியாத ஒரு பொருளா மாறும். வெறும் படிப்பும் வெறும் புத்தகமும் வணிகத்தை ஈட்டி கொடுக்கறது மட்டும் இல்ல, ஒரு நாள் நம்மளுடைய சுய கௌரவத்தையும் நம்மளுடைய தன்னம்பிக்கையும் நம்மளுடைய தனித்துவத்தையும் இந்த உடலுக்கும் இந்த உடல் சார்ந்த நம்மளை வளர்த்த தாய் தந்தைக்கும் ஒரு பெருமையை ஏற்படுத்தி கொடுக்குது. அப்ப கல்வியிலிருந்து நம்ம என்ன கற்றுக்கிட்டோம் அப்படின்னா, நம்மளுடைய சோல் ரெஸ்பெக்ட், நம்மளுடைய ஒரிஜினாலிட்டிய நான் யாருன்னு வெளிப்படுத்துறதுக்கு ஒரு தருணம், ஒரு காலம், ஒரு சூழல் அப்படிம்பாங்கல்ல. அப்ப நீங்க பண்ணியிருக்கிற கல்வி, நீங்க கற்றிருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் அந்த மாதிரி வடிவத்துல ஒருத்தர் மௌனத்திலேயே தியானத்திலேயே ஒரு வடிவத்தில் இருக்கும்போது அவருடைய உரையையோ அவருடைய அந்த பயணத்தையோ ஒரு 2 hours 3 hours இருக்கும்போது அது இன்னும் மேன்மை அடையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அது இன்னும் ஒரு நல்ல கிரிப்பா ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கு. அப்ப எங்கேயாவது ஒரு இடத்துல உங்க கான்வர்சேஷன் வந்து ஒரு விசேஷமா கூட மாறலாம். அப்ப உங்க வார்த்தை ஒரு இடத்துல புனிதமாகவும் மாறலாம், மதிக்கப்படுற இடத்துக்குள்ளேயும் மாறலாம்.
இப்ப இங்க ஒவ்வொரு தனி மனிதனும் தோல்விங்கிறது எதுனா, தன்னுடைய வார்த்தை மதிக்கப்பட்டா அவன் தோக்கவே மாட்டான். நீங்க வீட்டுல ஒருத்தர்கிட்ட பேசுறீங்க, அப்ப அந்த பேச்சை ரசிச்சுட்டாங்கன்னா அது வெற்றி தானே. நீங்க காலையில இருந்து இரவு வரைக்கும் எத்தனை பேர்கிட்ட பேசுறீங்க, அது அத்தனை இடத்துலயும் வெற்றியா இருக்கா? அத்தனை இடத்துலயும் அது சக்சஸா இருக்கானா? இல்ல. அப்ப அது சக்சஸா மாறுறதுக்குன்னு ஒண்ணு இருக்குல்ல. அப்ப நான் உழைக்கிறேன், நான் உழைப்பை வெளிக்காட்டுறேன், பிசிக்கலா வெளிக்காட்டுறேன், அறிவாவும் வெளிக்காட்டுறேன், வார்த்தையாவும் வெளிக்காட்டுறேன், அதுக்கான அங்கீகாரம் இல்லை அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல. அப்ப அந்த ஒரு நாள் அந்த அங்கீகாரம் பெற நாள் வாழ்நாள்ல மறக்க முடியாத ஒரு நாளா இருக்கும். அப்ப அந்த அங்கீகாரத்துக்கு என்னவாக இருக்கணும் அப்படின்னா, ஒரு ஷார்ப்னஸ் சொல்லுவாங்க. ஒரு பழைய பொருள் வீட்டுல துருப்பிடிச்சு கிடக்கிறத சாணம் பிடிக்கிறதும் வாங்கல்ல, அந்த மாதிரி நம்ம இதயத்தையோ மூளையையோ நம்ம உடலையோ ஷார்ப்பா ஆக்கிறதுக்குன்னு ஒரு சூழல் வரும். அப்போ ஒரு பற்றை, ஒரு 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 நடிப்புக்கு கூத்துப்பற்றை அப்படிங்கிற மாதிரி, இந்த மாதிரி ஒரு இலக்கியம் சார்ந்து பெரிய பெரிய ஆட்கள்லாம் நீங்க ஒரு காலத்துல பாருங்க, தமிழ் சார்ந்து எத்தனையோ பேர் மரபுகள் சார்ந்து தமிழ் இனம் சார்ந்து நிற்கும் போது அதை வேடிக்கை பார்க்க பொதுக்கூட்டத்துக்கு போய் வேடிக்கை பார்க்க மாணவன்கள் தான் ஃபியூச்சர்ல கட்சி தலைவனுங்களாகவே மாறுறாங்க, ஒரு பெரிய ஒரு பொசிஷனுக்கு வர்றாங்க. அப்ப அந்த ஈர்ப்பு கூட்டத்தில் இருந்து எங்கேயோ ஒரு இடத்துல தலைவா அப்படின்னு கை காட்டின ஒருத்தர் அவரை ஒருத்தர் தலைவான்னு கை காட்டுற அளவுக்கு அவருடைய வளர்ச்சி இருக்கு. அப்ப அது எதுன்னா, அந்த 2 மணி நேரம் 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணி அது எல்லாத்தையும் தன்னுடைய சந்தோஷத்தெல்லாம் விட்டுட்டு ஒருத்தன் வந்து ஒரு இடத்துக்குள்ள அர்ப்பணிப்பு பண்ணும்போது அவனுக்குள்ள அது பொக்கிஷமாக மாறும். அர்ப்பணிப்புங்கிறது ஒரு நாள் அது விஸ்வரூபம் எடுக்கணும் பொருள். நீங்க எப்ப எல்லாம் அர்ப்பணிப்பை பண்றீங்களோ, தாய் மகனுக்கு அர்ப்பணிப்பு பண்றா, மகன் தாய்க்கு அர்ப்பணிப்பு பண்றானா, ஒரு நாள் அது விசேஷமாக வெளிப்படுங்கிறாங்க. அது ஒரு நாள் அது வந்து கொண்டாடப்படும், அது ஒரு நாள் ஒரு வரலாறா மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்ப எப்பயுமே ஒரு குரு சேவைங்கிறது, ஒரு இறைவனுக்கு சேவைங்கிறது, அது இறைவன் சேவை குரு சேவை இல்லை. உன்னுடைய அர்ப்பணிப்பு உன்னையே வருத்திக்கிட்டு ஒரு வேலை செய்யும் போது ஒரு நாள் அந்த வேலை என்னன்னா, உன்னை வருத்தினல்ல, உன்னை குமிஞ்சல்ல, நீ அசந்தல்ல, நீ சோர்ந்தல்ல, நீ படுத்தல்ல, நீ எல்லாத்துலயும் களைச்சல்ல, ஒரு நாள் உன்னை ஒரு எனர்ஜியா உன்னை மாதிரி ஒருத்தர் இல்லப்பான்னு ஒரு பெரிய ராஜா கிட்ட இருந்து ஒரு வார்த்தை வரும்போது நீ ஏதோ ஒன்று அடைஞ்சிட்ட மாதிரி, பிறவி பயனையே அடைஞ்சிட்ட மாதிரி ஒரு ஃபீல் கூட இருக்கும். இது ரொம்ப முக்கியம். அப்ப வாழ்க்கையில எப்பயுமே ஏதாவது ஒரு இடத்துல நம்மள மாதிரி ஒரு பொருளை தீட்டுறதுக்கு நம்ம வீட்டுக்கு அருகில ஒரு சாணம் பிடிக்கிறவர் எப்ப பார்த்தாலும் வரமாட்டாரு. நம்ம வாழ்க்கையில நாமளே சாணம் பிடிச்சுக்கோம் அப்படின்னா நம்ம என்னைக்காவது ஒரு நாள் தவறா கூட சாணம் பிடிச்சிடலாம். இந்த தீட்டுறது தான் சொல்றது. நான் வந்து எங்கூர் வழக்கு மொழியில அதை சொல்றேன் நான். அப்ப இதோடைய போக்கு எப்படி இருக்கும்னா, அது ஒரு நாள் இயல்பாக ஆப்போசிட்ல இருந்து கிடைக்கும் போது ஒரு நாள் நமக்குள்ள இருந்து ஒரு எழுச்சி பிறக்கும் அப்படின்னு நான் சொல்றேன். அப்ப இது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. இது ஒரு நீர்ப்பு மொழி மாதிரி ஒரு நாள் உங்களை வேற ஒரு இடத்துக்குள்ள இருந்து வெளிப்படுத்துற ஒரு சூழல் வந்து உருவாகும். அப்ப இன்றைய உங்களுடைய டைம் ஒதுக்குதல், இன்றைய பயணம், இன்றைய நாள் நாளைய வரலாறாக மாறலாம், இல்ல நாளைய ஒரு பொன்னாளாக, இல்ல மறக்க முடியாத ஒரு நாளாக, இல்ல நமக்குள்ள இருக்கிற சோகத்தையோ நமக்குள்ள இருக்கிற கஷ்டத்தையோ பிறர் வந்து தாங்காம நம்மளே நம்மளை தாங்கிக் கொள்றதுன்னு இருக்குல்ல, நம்மளே நம்மளை பிடிச்சு கொள்றதுன்னு இருக்குல்ல. அப்ப ஒருத்தர் நம்மளை பிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளை நம்ம பிடிக்கணும். அப்ப பல இடங்கள்ல தியானத்துல அப்படியே அலைவரிசையில தடுமாறுற மாதிரி ஒரு சூழல் வரும், என்னை யாரும் பிடிக்க விடாம நானே தாங்குவேன். அப்ப அந்த செயலை, அந்த வடிவத்தை தியானத்துல உட்கார 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 அதை கற்றுக் கொடுத்தாங்க. அப்ப ஒரு நாள் தன்னை பிடிக்கிறது கத்துக்கணும். அப்ப தடுமாறுனா நம்மளை பிடிக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க, ஆனா முடிஞ்ச அளவுக்கு நம்மளை பிறரை பிடிக்க விடாம நம்மளை பிடிக்கணும். இதான் ரொம்ப முக்கியம். தாய் இருக்கிறா, தகப்பன் இருக்கிறான், மனைவி இருக்கிறா, குழந்தை இருக்கிறா, ஆனா யாரும் நம்ம தடுமாறுனா பிடிக்கக்கூடாது. நம்மளை தான் பிடிக்கணும். தவிர்க்க முடியாத சூழ்நிலைக்கு தான் நம்மளை இன்னொருத்தர் பிடிக்கணும். முடிஞ்ச அளவுக்கு நம்மளே நம்ம பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும். இதான் ரொம்ப முக்கியம். ஒரு பறவை தாய் பறக்கிறது கட்டெல்லாம் கொடுக்கல, ரெக்கம் முளைச்சோன்னா அது பறக்க கற்றுக்குச்சு, அது பறந்துச்சு. அதான் விஷயம். அப்ப தாய் பறப்பா அவ மேல ஏறி உட்கார்ந்துக்கோன்னா ஒரு பறவை நினைக்காது, அதுக்கு கரெக்டான ஒரு சூழல் வரும்போது அது பறக்க தொடங்கும். இதான் நம்மளுடைய வாழ்க்கையோட படிப்பு. அப்ப இந்த மாதிரி ஒரு சூழல்லாம் உங்க வாழ்க்கையில ஈஸியா எளிதா விட்டுறாதீங்க, போயிடாதீங்க. வாழ்க்கையில நம்ம எப்பயுமே நமக்கு வாழ்க்கையில வேலை, பணம், நமக்குள்ள கமிட்மெண்ட், நமக்குள்ள விஷயம்லாம் வேணும். அதை தாண்டி நம்ம வேலை, பணம், இந்த வீடு இதெல்லாம் தக்க வச்சுக்கிறதுக்கு நமக்குள்ள இருந்து ஒரு எழுச்சி வேணும்.
ஒரு 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 அந்த உயிரோடைய அந்த பிரகாசம் வேணும். தன்னை சந்தோஷப்படுத்துறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல, அது வேணும். அப்ப தனக்குள்ள இருந்து ஒரு எழுச்சி இருந்தா மட்டும்தான் அதை உருவாக்க முடியும். அப்ப தனக்குள்ள இருந்து ஒரு உத்வேகம் பிறந்தாதான் எவ்வளவு பெரிய தோல்வி, எவ்வளவு பெரிய துரோகம் இருந்தா கூட ஒரு தனி மனிதன் நடக்கணும். பல நாள் கஜினி முகமது மாதிரி ஒருத்தர் சொல்லுவாங்கல்ல, பல நாள் தோத்தவன் ஒரு தோல்வியாளன் போர்க்களத்துக்கு வர்றதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு வெற்றியாளன் போர்க்களத்தில் நிக்கிறது அதிசயம் கிடையாது. ஆனா ஒரு தோத்தவன் மீண்டும் மீண்டும் நிக்கிறது இருக்குல்ல, அப்ப அதுக்கு தனக்குள்ள இருந்து இருக்கிற எழுச்சி தான் காரணம். அப்ப தனக்குள்ள இருந்து ஒரு எழுச்சி கிளம்பும் போதுதான், தனக்குள்ள இருந்து ஒரு உயிர் சக்தி கிளம்பும் போதுதான் இந்த பிறப்போடைய நோக்கமும் அந்த உண்மை தத்துவமும் நமக்குள்ள இருந்து தெரியும். அப்ப உங்களுக்குள்ள இருந்து என்னன்னா, உங்க வீட்டுல பாக்குறவங்க எல்லாம் வறுமை, சோகம், கொஞ்சம் நோய், கொஞ்சம் எல்லாமே ப்ராப்ளம். ஆனா என் பையன்கிட்ட இருந்து அந்த சுறுசுறுப்பும் அந்த வேகமும் குறையவே இல்லை. அந்த விஷயம் வேணும். அத என் புள்ள முடங்கிட்டான், என் புள்ள இப்படி படுத்துட்டான், என்னால பார்க்க முடியல அப்படின்னு சொன்னா நம்ம முடிஞ்சு, நம்ம எழணும். புரியுதுங்களா? எப்ப எப்படி எழறனே தெரியாம எதிராளிகள் கடல் அலையை எப்படி எண்ண முடியாதோ, ஆகாயத்துல நட்சத்திரங்களை எப்படி எண்ண முடியாதோ, அந்த மாதிரி ஆப்போசிட்ல இருக்கிறவன் நம்மளை யூகிக்கவே முடியாத அளவுக்கு வளரணும், நிக்கணும். என்னையெல்லாம் எந்த சூழல்லையும் பேக்ரவுண்ட்ல இருக்கிறவங்களால யூகிக்கே விட முடியாது. யூகிக்க விடாத அளவுக்கு எனக்குள்ள இருந்து என்ன பண்ணுவோம், எனக்குள்ள இருக்கிற உயிர் சக்தி அதை எழுச்சிப்படுத்திக்கிட்டே இருக்கும். ஏன்னா இப்படிதான் அப்படின்னு நினைச்சா நான் அப்படி இருப்பேன், அப்படிதான் அது வேற ஒரு வடிவத்துக்குள்ள. அப்ப அதுதான் எழுச்சிங்கிறது, அதுதான் அந்த மாற்றங்கிறது. அப்ப அந்த வானிலையில மாறுது பாத்தீங்களா, அந்த மாதிரி அந்த மாற்றத்தை அப்ப வீட்டுல இருக்கிறவங்க பிரமிப்பாகுவாங்க. அப்ப அதுக்குள்ள இருந்து நம்ம மேல ஒரு தனி ரெஸ்பான்ஸ் உருவாகும். நீங்க மனைவி கிட்ட, குழந்தைகிட்ட, சுத்தி இருக்கிறவங்கள்ட்ட எல்லாம் என்ன நல்லவங்க, என்னை ஏத்துக்கங்க, நான் தியாகம் பண்ணவன் சொன்னீங்கன்னா நீங்க தோத்துருவீங்க, உங்களை தூக்கி எறிஞ்சிருவாங்க. நீங்க சொல்லவே கூடாது, உங்களை அவன் ஏத்துக்கணும். அவன் ஏத்துக்கிற மாதிரி அவனை திசை திருப்பி உங்களை ஏத்துக்க வைக்கணும். அதுதான் உங்களுடைய விஷயம். அப்ப உங்களுடைய பணி எப்படி இருக்கணும்னா, ஒரு இண்டிவிஜுவாலிட்டியா இவர் வேற அப்படின்னு ஒரு பயம் இருக்கணும். ஒரு கணவன் இருக்கிறார்னா மனைவி பயப்படணும். என்ன பயப்படணும்? அவருடைய வேலையில, அவர் இருக்கிற தனித்துவத்துல, அப்படியே கோவத்துல இருக்கமா அதுல இல்ல. அவரு சோம்பேறி கிடையாது. அவரு எந்த ரூபத்திலையும் தன்னுடைய சந்தோஷத்தை வெளிக்காட்டிக்காம இந்த குடும்பத்துக்காகவோ பிறருக்காகவோ நம்ம எதுவுமே சொல்லாமலே அவரு அந்த வேலையாகவே இருக்கிறது இருக்குல்ல. அப்ப அதை பார்த்துட்டு மனைவி பயப்படுவான். எப்பதான் அந்த மனுஷன் 12 மணிக்கு வந்து படுக்கிறாரு, 4 மணிக்கு எந்திரிக்கிறாரு, எப்படி இந்த வேலையை செய்யறாரு அப்படின்னு யோசிக்க என்ன ஆகுதுன்னா, தானா ஒரு பெண்ணுக்கு மரியாதை, தானா வணங்குவான், தானா ரெஸ்பான்ஸ் பண்ணுவான். இந்த மாமியா மருமவ சண்டையெல்லாம் என்னன்னா, மருமவளை அன்பு காட்டி கருணையெல்லாம் காட்டினா தோத்துருவாங்க மாமியார். அப்ப மருமவை போய் மாமியா கிட்ட போய் குழஞ்சி இதெல்லாம் பண்ணா தோத்துருவாங்க. அப்ப மாமியா ஒரு நாள் வியர்க்கணும், மருமவை ஒரு நாள் வியர்க்கணும். அப்ப தான் யாருங்கிறத ப்ரூவ் பண்ணும், ஒரு இடத்துல ப்ரூவ் பண்ணும். நீ பிள்ளைய வளர்த்த, எல்லாத்தையும் செஞ்ச, ஆனா எல்லாத்தையும் உருவாக்கின ஒரு மாமியாவா இருக்கிறவ ஒரு 10 நாள்ல வந்து மருமவை உன்னை வீழ்த்திட்டு போயிட்டால, அப்ப நீ ப்ரூவ் பண்ணல, நீ உன்னை யாருன்னு காட்டல, நீ காட்டணும். நான் யாரு அப்படின்னு காட்டு. சும்மா பிள்ளைகிட்ட போய் சொரிஞ்சுக்கிட்டு அவன் பண்ணாட்டி இப்படி சொல்றாங்க, அப்படி சொல்றாங்க, அப்படி சொல்றாங்க, அவன் வாழ்க்கை கெட்டு போயிடும். அதெல்லாம் பண்ணக்கூடாது. உன்னுடைய உழைப்பு எங்க? அப்ப நீ பிள்ளைய வளர்த்தல இரவு பகலா, அந்த உழைப்பை நீ காட்டும் போது அந்த பொண்ணு பயப்படும். இவங்ககிட்ட நிக்க முடியாது, இவங்களுடைய உழைப்புக்கு முன்னாடி நாமெல்லாம் ஒண்ணும் இல்லை. அப்ப அவன் என்ன பண்ணுவா, அவளே உங்களை தாயா எடுத்துக்குவா. அவ உங்களை எதிரியா பார்க்க மாட்டான். ஏன்னா உங்க வேலை அப்படி இருக்கணும். புரியுதுங்களா? அதுதான் விஷயம். இப்ப நம்மளை சுத்தி இருக்கிறவங்க யாரும், இப்ப நான் இந்த ஊருக்காக வேலை செய்யறேன், உங்களுக்காக வேலை செய்யறேன், என் சுத்தி இருக்கவங்க எல்லாம் வேலை செய்யணும் என்ன அவசியம் இருக்கு? அப்ப என்ன அவங்க பார்க்கும்போது வியர்க்கிறாங்க. அப்ப அவங்க தன்னையே மறந்துட்டு காசாது பணமாவது வேலையாது ஐயா போறாருல அவர் பின்னாடியே போகும். அவ்வளவுதான் விஷயம். இப்ப இங்க இது நடக்குது. குறைந்தபட்சம் என் கூட ஒரு 10 பேர் வேலை செய்யறாங்க பின்னாடி. அந்த 10 பேருக்கு என்ன ஊதியம் இருக்கா? 10 பேருக்கு ஏதாவது ஒரு விஷயம் இருக்கா? இல்லையே. அப்ப என்ன ரீசன் அங்கன்னா, என்னை பார்த்து வியர்க்கிறது, என் மேல இருக்கிற நம்பிக்கை, என் மேல இருக்கிற அந்த இம்பாக்ட், அதுதான் ரோல் பண்ணுது, அதான் ரூல். இப்ப நான் பழைய ஜெமினி மாதிரி பாடிக்கிட்டு இருந்துச்சு, அவன் ஓடி போயிடுவான். இது லைக் பண்ணாதுங்க, நான் எம்ஜிஆர் பார்க்க வந்தேன், இவர் ஜெமினியா இருக்காரு போயிடுவான்.
புரியுதா? அது வேலைக்கு ஆகாது. அப்ப அங்க அந்த ரோல் நடக்கும்போது அவங்க வந்து நிற்பாங்க, அவங்க வந்து தன்னையே அர்ப்பணிப்பாங்க, தன்னை கொடுப்பாங்க. அப்போ ஒரு குடும்பம் நடத்துறதுக்கு பணத்தை தாண்டி தன்னுடைய உழைப்பை, தன்னுடைய ஷார்ப்னஸ் அங்க அங்க தேவைப்படும். அங்க தேவைப்படும். வாழ்க்கையில தோல்வி முக்கியம். அதே நேரத்தில் தோத்தவனை கண்டு பயப்படணும். எதிரியில் உள்ளவன், அவன் தோத்துட்டான்டா, ஆனா அவன் மீண்டும் வருவான். எப்படி வருவானே தெரியாது, வருவான் அப்படிங்கிற அந்த பயத்தை எதிராளிகள் ஏற்படுத்தணும். அப்போ ஒரு குடும்பங்கிறது ஏழை, ஒண்ணுமே இல்லை, ஆனா அந்த வாழ்க்கை தனித்துவமா இருக்கும். அது வந்து பிரமிப்பா இருக்கணும். அங்க வந்து ரூஸ்டாக் விடக்கூடாது. அங்க வந்து நம்ம வாழ்க்கையை குறைச்சு மதிப்பிடக்கூடாது. புரியுதா? நம்ம அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. யார் வாழ்க்கையும் முடியாது. உங்க யார் வாழ்க்கையும் முடியவே முடியாது. நீங்க எழுதி வச்சுக்கோங்க. உங்க வறுமை, உங்க கொடுமை, உங்க விஷயத்த நீங்க தான் முடிஞ்சிச்சுங்கிறீங்க கொஞ்ச. காலம் அப்படி சொல்லவே இல்லை. காலம் அப்படி தீர்மானிக்கவே இல்லை. காலம் அந்த மாதிரி சொல்லவே இல்லை. காலம் என்ன சொல்லுதுன்னா, நீ நேர்மறையான எதிர்மறையான எண்ணத்தை விதைச்சுக்கிட்டே இருக்கிற. தயவு செய்து அந்த எண்ணத்தை போக்கு. நாளைக்கு நீ ஜெயிக்க போற. அப்புறம் ஏன் நீ இப்படியே பேசிக்கிட்டே இருக்கிற அப்படிங்கிறது அதோட சூழல். அப்ப நீங்க வாழ்க்கையில புரிஞ்சுக்கணும். அப்ப கிடைக்கிற வாய்ப்பு, தோத்துட்டு வீட்டுல உட்கார்ந்து இருக்கும் போது, நோயில உட்கார்ந்து இருக்கும் போது, அப்பதான் தாங்கிட்ட இருந்து இருக்கிற தனித்துவத்தை வெளிப்படும். அவ தனித்துவத்தை வெளிப்படுத்துற காலம் இருக்குல்ல, அப்ப ஒண்ணுமே இல்லாதப்பே இப்படி இருக்கிறாருன்னா ஒண்ணு இருந்தா எப்படி இருப்பாரு அப்படிங்கிற அந்த அந்த ஒரு ஒரு இன்டென்ஸை உருவாக்கணும் ஆப்போசிட்ல. அது ரொம்ப முக்கியம். ஆமா, அது எப்பயுமே முக்கியம். ஒரு கணவனா இருக்கிற எல்லா பேர்த்துக்கிட்டையும் மனைவியை கொஞ்சிறது போறதை தாண்டி மனைவி உன்னை கண்டா ஒரு பிரமிப்பும் ஒரு பயமும் இருக்கணும். புரியுதா? ஒரு ஞானிங்கிறவன் வெறும் பக்தி கருணை இருக்காது. ஒரு இடத்துல கண்ட பயப்படுற மாதிரி ஒரு சூழலை உருவாக்கி வச்சிருப்பான். ஏதாவது ஒண்ணு பண்ணிடுவார் பாந்தாலு. திடீர்னு அப்படி இப்படின்னா ஒரு பயங்கரமா ஏதாவது ஒண்ணு நம்ம வாழ்க்கையில மாத்தி விட்டு போயிடுவாரு. அப்ப அவர்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும், கரெக்டா இருக்கணும். இல்லைன்னா நம்ம பாட்டுல ஓட விட்டவர் திடீர்னு ஒரு இடத்துல படுக்க போட்டுருவாரு அப்படின்னு அந்த பயம் இருக்கும்ல. அந்த மாதிரி ஒரு கணவனோ ஒரு மனைவிக்குள்ளேயோ உள்ளுக்குள்ள ஒரு சின்ன பயம் ஒவ்வொரு தனி மனிதனும் ஏற்படுத்தணும். அது இருக்கணும். அது இருந்தாதான் அது ஒரு நல்ல விஷயம். அது வரட்டு கௌரவமா ஒரு பயத்தை ஏற்படுத்துறது இருக்குல்ல, அதெல்லாம் கிடையாது. நம்ம வாத்தியார் டீச்சர் மாதிரி ஒரு பயத்தை ஏற்படுத்துறதுக்காக ஒரு வேலை பண்றது இருக்குல்ல, அது இருக்கு. அது உங்களுடைய அந்த அந்த ஸ்பெசிபிக்கான விஷயம் வெளிப்படும். அப்பதான் ஒருத்தர் சொல்லியிருக்கிறாங்க, பாரதி மாதிரி ஒருத்தர். இன்னைக்கு பாரதியை நீங்க கொண்டாடுறீங்க, பாரதி இருந்த காலகட்டத்திலே அவன் மிகப்பெரிய ஆளுங்க. பாரதி வாழ்ந்த போதே அவன் தலை சிறந்தவன். இன்னைக்கு மக்கள் இன்னைக்கு நீங்க படிச்சுட்டீங்க, அவன் எழுத்து வெளியில வர்றதுக்கு முன்னாடியே எழுதும் போதே அவன் தலை சிறந்த மனிதன். புரியுதுங்களா? அவன் எழுதினோடனே படிச்சு பார்த்தான் பாருங்க, முதல் வாசகர் அவன் தான். அப்பவே தெரிஞ்சிச்சு அவன் பெரிய ஆள். புரியுதுங்களா? அவன் பிரபலம் அடைஞ்சது இப்பதான். ஆனா எழுதும் போதே மிக தலை சிறந்த ஒரு ஆளு. அப்ப உங்களுக்குள்ள வறுமையில நீங்க சின்ன ஆளுன்னு யாரும் சொல்லக்கூடாது. வறுமையிலே நீங்க பெரிய ஆள் தான். அது நீங்க பிரபலம் அடையும் போது அது பேசப்படும், அது பெக்குலியரா ஆகும். உங்க வார்த்தைகள் எல்லாம் கவனிக்கப்படும். பஸ்ல எழுதி வைப்பாங்க, போற வந்து ஹோட்டல்ல எல்லாம் எழுதி வைப்பாங்க, லாரிக்கு பின்னாடி எழுதி வைப்பாங்க, காருக்கு பின்னாடி எழுதி வைப்பாங்க. அதெல்லாம் அப்புறம் நடக்கும், அதெல்லாம் விளம்பரம், அதெல்லாம் அடுத்த ஸ்டேஜ். ஆனா ஒருத்தர் யாரா இருந்தாலும் நீங்க கவனிச்சு பாருங்க, ஒரு ஞானி 4 பேர் உட்கார்ந்துருப்பான், ஆனா அப்பையும் அவர் பெரிய ஆள் தான். 4 லட்சம் பேர் உட்கார்ந்துருப்பான், அப்பையும் அவர் பெரிய ஆள் தான். அப்ப 4 பேர் உட்கார்ந்துருக்கனால அவர் சின்ன ஆள் கிடையாது. புரியுதுங்களா? அப்ப நீங்க ஒண்ணுமே இல்லை தோத்துட்டீங்கனாலும் நீங்க பெரிய ஆள் தான். இங்க நிறைய பேர் நினைச்சுக்கிட்டான் லைன் பைட்ல ஜெயிக்கிறவன் பெரிய கோடீஸ்வரனா இருக்கணும் தான் பெரிய ஆளுன்னு. ஒருத்தன் தோத்து ரோட்ல நடந்து போறான் பாரு, அவன் ரொம்ப பெரிய ஆளு. அவன் வெளிச்சம் அடையல, பிரபலம் அடையல. திடீர்னு பிரபலம் அடைஞ்சானா அது வேற மாதிரி ஆகும். இவ்வளவுதான் விஷயம். அப்ப வாழ்க்கையில இங்க தோத்துருக்க அத்தனை பேருமே பிரில்லியண்டான ஒரு ஆள். இங்க இருக்கிற நீங்க எல்லா பேத்துக்குள்ளேயும் ஒரு தனித்துவம் இருக்கு. அது வெளியில பிரபலம் அடையாதனால உங்களையே நீங்க என்ன பண்றீங்கன்னா தாழ்த்திக்கிறீங்க, உங்களையே கஷ்டப்படுத்திக்கிறீங்க. அது அவ்வளவுதானோ? லைஃப் போயிடுச்சுங்க, கூட படிச்சவன் எல்லாம் போயிட்டான், முன்னேறிட்டான், எல்லாரும் இப்படி இப்படி போயிட்டாங்க, நம்ம லைஃப் அவ்வளவுதான், நமக்கு கடவுள் தலைகளை எழுதியிருக்கான்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் இல்லை. புரியுதா? அதெல்லாம் கிடையாது. அது நீங்க எப்பயுமே வாழ்க்கையில மறந்துடக்கூடாது. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம ஊர்ல இருக்கிற எல்லா ஞானிகளையும் எல்லா விஞ்ஞானிகளையும் பாருங்க, அவங்க செத்ததுக்கு அப்புறம் தான் விசேஷமானங்க. அப்ப அவன் இருக்கும் போதே பெரிய ஆள் தான். அவன் அப்பயே என்ன சொல்லுவான், டே நீ 4 பேர் படிக்கிற,
இது ஒரு காலகட்டத்தில் 4000 பேர் படிக்க போறாங்க. விவேகானந்தருக்கு அமெரிக்கா போறது காசு கிடையாது. இந்தியாவில் நீங்க எண்ணி பாருங்க, அதிகமான ஞானிகளுக்கு சில ரோட்ல, நீங்க பெரிய பெரிய தலைவனுக்கு ரோட்ல சில இருந்து பார்த்திருக்கீங்க, ஒரு ஞானிக்கு ரோட்ல சில இருந்து விவேகானந்தர் தான் பார்க்க முடியும். இந்தியாவிலே அதிக சிலை, எந்த ஊருக்கு எந்த மாநிலத்துக்கு வேணாலும் போங்க, அங்க விவேகானந்தர் தலையில ஒரு தலப்பாவோட அப்படி நின்றுட்டு இருப்பாப்புல. அப்ப அவருக்கு அடுத்த நாட்டுக்கு போறதுக்கு காசு கிடையாது. ஆனா அப்பவே அவர் என்ன சொல்றாரு, அப்பவே நான் பெரிய ஆள் தப்பா, நான் விளம்பரமா நான் பேசப்படுறேங்கிறதெல்லாம் அப்புறம், அப்பவே திறமையான ஆள் தான். புரியுதுங்களா? நீங்க எல்லாம் படிச்சோன்னா ஒரு டேலண்டான ஆளா, திறமையான ஆளா? அப்படி இல்லை. அப்ப அது இருக்கு, அதை நீங்க புரிஞ்சுக்கணும். அப்ப நீங்க பிரபலம் ஆகிறதோ, நீங்க உங்க தொழில முன்னேறதுனால நீங்க பெரிய ஆளுன்னு நினைச்சுக்கிறீங்கன்னா அது ஒரு துரதிருஷ்டமான விஷயம். வாழ்க்கையில நீங்க ஒரு கடை வைக்கிறீங்க, 10 பேர் தான் சாப்பிட்றாங்கிறதுக்காக அது ஒரு மோசமான கடைன்னு சொல்ல முடியாது. புரியுதுங்களா? அது ஒரு சிறந்த கடை, அது விளம்பரம் அடையல, அவ்வளவுதான். அங்க குவாலிட்டியான விஷயம் நடக்கும், அவ்வளவுதான். திருவண்ணாமலையில. ஆனா அதை தாண்டி நம்மளது ஒண்ணு இருக்கு. ஆனா 3 ஆசிரமத்திலையும் போய் ஒரு விஷயத்த போய் 3 இடத்துலையும் போய் நின்று பார்த்தா வெவ்வேறு சூழல் இருக்கும். ஆனா இது ரெண்டும் பிரபலம் அடைஞ்சது, நாம பிரபலம் அடையாதது. ஆனா இதுக்கு ரெண்டுக்கும் குறைஞ்சது கிடையாது நம்மளுக்கு. அப்ப பிரபலம் அடையாததுனால இது குறைஞ்சது, இது ஏதோ அப்படின்னு இல்ல. புரியுதுங்களா? அதான் விஷயம். அது நாளைக்கு 4 லட்சம் பேர், 10 லட்சம் பேர், 20 லட்சம் பேர், 1 கோடி பேர் வந்து நிற்கும் போது அது பெரிய ஆள் கிடையாது. 4 பேர் நிற்கும் போது அது பெரிய ஆள் தான். புரியுதுங்களா? ஆனா உள்ளுக்குள்ள அதை தாண்டி கூட இருக்கலாம். அது யூகிக்க முடியாது. அதை கணிக்கணும்னா அதுக்கு ஒரு ஞானம் வேணும். அதை உணரணும்னா அதுக்கு ஒரு ஞானம் வேணும். மனித அறிவு பத்தாது. ஒரு பப்ளிசிட்டி, ஒரு பிரபலங்கிறத தாண்டி ஒரு மனிதன்கிட்ட என்ன கெப்பாசிட்டி இருக்குங்கிறத உணரணும். நீங்க நல்லா வச்சுக்கோங்க, தமிழ்நாடு உலகம் முழுக்க இருக்கிற எல்லா ஸ்டார் ஹோட்டலோட ரோட்ல போட்டிருக்கிற ஒரு ஹோட்டல்ல எல்லாத்தையும் தாண்டிய ஒரு கைவண்ணம் இருக்கும். எல்லாத்தையும் அது எத்தனையோ, நான் எனக்கு தெரிஞ்சு பெரிய பெரிய ஹோட்டல்ல இருக்கிற பெரிய பெரிய பணக்காரவங்க நைட்ல மறைமுகமா சின்ன ஹோட்டல்ல சாப்பிட்டு போய் அவங்களுடைய அந்த மெனுவை கேட்டு போயிருந்தாங்க. எப்படி இருக்கும்? அப்ப அது பிரபலம், பெரிய லைட்டை போட்டு பிரபலமா பயங்கரமா வணிகம் பண்ணுவாங்க. புரியுதுங்களா? பயங்கரமா வணிகம் பண்ணுவாங்க. ஆனா கீழே இருக்கிறான் பாத்தீங்களா, அவன் அதோட பெரிய ஆள், அவன் பிரபலம் அடையல, அவ்வளவுதான். நீங்க இந்த உலகத்தோட அந்த அவரு ஒரு சாதாரண ஒருத்தன் ஒரு சின்ன பொருளை கண்டுபிடிச்சான், அது அவன் கையில இருக்கும்போது அவன் தான் இவரோட பிரில்லியன்ட். ஆனா அதை அவரு வாங்கி ரைட்ஸ் வாங்கி அதை அவரு பேட்டர்ல மார்க்கெட் பண்ணும்போது இவரு பெரிய ஆள் ஆயிட்டு. அப்ப ஒரிஜினலாகவே உருவாக்கணும் பின்னாடி ஒருத்தர் இருக்கிறான். அவன் வெளிச்சம் பெறல, அவன் புகழ் பெறல, அவன் திருப்பி கிளைம் பண்றான், திருப்பி கேஸ் போடுறான். இதோடைய ரைட்ஸ், இதோடைய விஷயம், இதோட காப்பி உரிமை, இதோடைய விஷயங்கள்லாம் சொல்லும் போது அவங்க லீகலா அக்ரிமெண்டா ப்ரூவ் பண்ணி இது எங்களுக்கு உரியது அப்படின்னு அவங்க ப்ரூவ் பண்ணிட்டாங்க. அப்ப இது பார்த்து, அப்ப இந்த உலகம் முழுக்க இந்த லைன் பைட்ல சாதிச்ச அரசியலா இருக்கட்டும், விளையாட்டு துறையா இருக்கட்டும், பொது வாழ்க்கையில இருக்கட்டும், எல்லா பேரும் இருக்கட்டும், அவங்களுக்கு இணையானவங்க தான் கீழே சாதிக்காதவங்க. இப்ப ஓட்டு போடுற மக்கள் ஒரு தலைவனோட அறிவாளி. புரியுதுங்களா? அவன் ஒரு 3 ஸ்டேட்டுக்கு பட்ஜெட் போடுற எத்தனையோ நிதியமைச்சர் சாலையில சும்மா கொடைய வச்சுட்டு நடந்து போயிட்டு இருக்காங்க. எத்தனையோ நிதியமைச்சர் நுட்பமாக புள்ளி விவரமாக அப்படி மிரண்டு போற அப்படி ஒரு பட்ஜெட் போடக்கூடிய எத்தனையோ இந்தியா முழுக்க சுத்திட்டு தான் இருக்கான். வெளிச்சம் பெறல, அங்கீகாரம் பெறல, அவ்வளவுதான் விஷயம். ஆனா அவன் தோத்தவன் கிடையாது, அவனை குறைச்சு மதிப்பிட முடியாது. அவன் பிரபலம் தான் அடையல, அவன் பிரபஞ்சத்தை பொறுத்த அளவுக்கு அவன் பெரிய ஆள் தான், பெரிய பிரில்லியன்ட் தான். அப்ப இந்தியாவுல எத்தனையோ ஞானி பிரபலமே அடையல, அதனால அவரை குறைச்சு மதிப்பிட முடியுமா? குறைச்சு மதிப்பிட முடியுமா? அப்ப மிகப்பெரிய ஒரு சூழல். அதை நீங்க உணருங்க, அதை நீங்க பார்த்துக்கங்க. அப்ப நீங்க பிரபலம் அடையிறது அடையாதெல்லாம் நெக்ஸ்ட். நீங்க உங்க வாழ்க்கையை பொறுத்தளவுக்கு உங்களுடைய கிரிப்பை, உங்களுடைய உண்மையை, உங்களுடைய உழைப்பை, உங்களுடைய திறமைய நீங்க குறைச்சு மதிப்பிட்டுறாதீங்க. மார்க்கெட்ல உங்க பொருள் விற்க முடியலங்கிறதுக்காக நீங்க தோத்தவராகவோ உங்க பொருள் குறைந்த பொருளாகவோ நீங்க நினைச்சிடாதீங்க. நீங்க உயர்ந்தவர். நான் பார்த்திருக்கேன்,
நான் பார்த்துருக்கிறேன். மார்க்கெட்ல இருக்கிற பொருட்களை விட மார்க்கெட்டுக்கு வராத பொருட்கள், உயர்ந்த பொருட்களை நான் பார்த்துருக்கிறேன். இதெல்லாம் எனக்கு தெரியும், அதுக்காக சொல்றேன். அதனால லைஃப்ல மிஸ் பண்ணிடக்கூடாது. ஒரு தாய்க்கு ஒரு ஜெயிச்ச ஒருத்தரை பாராட்டுறது பெரிய விஷயமா இருப்பாங்க. ஆனா எல்லா சூழலையும் வச்சுக்கிட்டு ஒருத்தர் ஜெயிக்காம உட்காந்துருப்பான் பாருங்க, அவனை அந்த அம்மா அந்த விளம்பரம் தானே, 1000 இருந்தாலும் நீ அந்த பையன் மாதிரி வர மாட்டான். ஏன்னா அவனுக்கு பர்ஃபார்ம் பண்றதுக்கு ஒரு ஸ்டேஜ் கிடைச்சிச்சு, அவன் வெளியில தெரிஞ்சிட்டான். ஆனா பர்ஃபார்ம் பண்றதுக்கு ஸ்டேஜ் தெரியாம ஒருத்தன் உள்ளுக்குள்ளே இருப்பான், அவன் வீரன் தான். அவன் உண்மையான இந்த பிரபஞ்சத்துக்கு தெரிந்து அவன் பெரியாள். அவன் அந்த பிரபஞ்சம் பார்த்துக்கிட்டே தான். அப்ப நான் எத்தனையோ நகரங்களுக்குள்ள போகும்போது நுட்பமான அறிவு சார்ந்த, திறமை சார்ந்த நுட்பமான மாவீரர்களை, அறிவு சார்ந்த மாவீரர்களை நான் பார்த்துக்கிட்டே வரேன். அவங்கெல்லாம் வெற்றி வெளியில வெளிச்சம் பெறல, ஆனா பெரிய ஆளா இருக்கிறாங்க, நுட்பமா இருக்கிறாங்க. ஒரு சாதாரணமா ஏழையா பலவீனமா அப்படி நின்றுட்டு இருக்காங்க. ஆனா அவர் பெரிய ஆளு. அப்ப அவரே பயப்படுறாரு. அவன் ஒன்னால, ஏன்னா வெளிச்சம் இல்லை, நம்ம பேசினா யாருன்னு கேட்பா அப்படிங்க. அது இல்லை, அது கிடையாது. அதுதான் விஷயம். அதை நீங்க அவசியமாக அப்ப உங்க 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 வாழ்க்கைக்குள்ள எல்லாம் நீங்க தயவு செய்து அப்படி விட்டுறாதீங்க. வாழ்க்கையில நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க பிரபலமே அடையலைனாலும் 4 பேருக்கு நீங்க யாருன்னு தெரியும்ல உங்க வீட்டுல. அந்த 4 பேருக்கிட்டயாச்சும் நீங்க ஹீரோவா இருங்க. 400 பேருக்கு நீங்க ஹீரோ ஆக வேண்டாம், அந்த 4 பேருக்கிட்டயாச்சும் நீங்க யாருன்னு ப்ரூவ் பண்ணுங்க. அந்த வாய்ப்பையாச்சும் இறைவன் கொடுத்துருக்கிறான்ல, அதுலயும் தோத்துறாதீங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். புரியுதுங்களா? அந்த பர்ஃபார்மன்ஸ் ஆச்சும் நல்லா பண்ணுங்க. அதுலதான் குழம்புறீங்க, ஏலங்கிறீங்க, ஜாதிங்கிறீங்க, என்ன மிதிச்சிட்டாங்கிறீங்க, என்ன கசக்கிட்டாங்கிறீங்க, அங்கங்கிறீங்க, ஏதோ ஒரு கதை சொல்லிக்கிட்டே கிடக்குறீங்க. அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் தாண்டிய ஒண்ணு பண்ணணும். புரியுதுங்களா? நம்மளெல்லாம் யாரும் தூக்கி விட மாட்டாங்க, ஏற்றியும் விட மாட்டாங்க, ஏனியும் கொடுக்க மாட்டாங்க. வரணுங்க நம்ம, அவ்வளவுதாங்க. ஒரு காட்டாறு எப்படி வருதோ, மழை பெஞ்சு அருவியிலிருந்து தண்ணி கொட்டினா அப்படி பீறிக்கிட்டு வருதோ, அந்த மாதிரி வரணும், போய்கிட்டே இருக்கணும். நமக்கெல்லாம் அப்படிதான் அந்த சூழலை நீங்க எல்லாம் உருவாக்கணும், பார்த்துக்கணும். உங்க கிரிப்பை, உங்க நம்பிக்கையை, உங்களுடைய சூழலை விட்டுறாதீங்க. அதுதான் வாழ்க்கையில எப்பயுமே தனித்துவமானது. நான் பார்த்துருக்கேன், ஜெயிச்சர் எத்தனையோ பசங்க அவங்க சொன்ன ஒரே வார்த்தை தான். நான் பார்த்த நிறைய பேர் வெற்றியாளன, என்னோட எங்க அப்பா பெரிய ஆளுங்க, அவருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல, அவருடைய அந்த டேலண்ட் இருக்குல்ல, அவருடைய அந்த இன்ஸ்பிரேஷன் இருக்குல்ல, அவர் சொல்லி 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 சொல்லியே எனக்கு ஏற்றி விட்டாருங்க. புரியுதுங்களா? அப்ப எங்க அம்மா அவுட்ஸ்டாண்டிங்கான ஒரு ஆளு. இன்னைக்கு நான் ஒரு நல்ல டீச்சரா இருக்கிறேன். எங்க அம்மா அவுட்ஸ்டாண்டிங்கான டீச்சரு, ஆனா தேர்வு எழுதி தோத்துட்டாங்க. ஆனா எங்க அம்மா ஒரு டீச்சரா வெளியே தெரியாது. ஆனா நான் ஒரு டீச்சர் இருக்கேன்னா, நான் டீச்சர் கிடையாது, எனக்குள்ள எங்க அம்மா இருக்கிறாங்க. அப்ப எங்க அம்மா என்ன பண்ணாங்கன்னா, என்னுடைய திறமையை தூக்கி எனக்குள்ள போட்டாங்க. அவங்களுடைய விஷயம் இருக்குல்ல, அது தூக்கி உள்ள போட்டாங்க. அப்ப அவங்க தாய் என்ன பண்ணான்னா, நான் வெளிமுகமா தோத்துருக்கலாம், ஒன்ன வச்சு நான் ஜெயிக்கிறேன்டா, ஒன்ன வச்சு இந்த உலகத்துக்கு நான் யாருன்னு காட்டுறேன்டான்னு ஒவ்வொரு தந்தையும் ஒவ்வொரு தாயும் தான் மகன்கிட்ட தான் மகள்கிட்ட தன்னுடைய வீரத்தையும் தன்னுடைய திறமையும் தூக்கி உள்ள போட்டு வெளியில லான்ச் பண்றாங்க. இந்த போ, அப்பா தோத்துட்டேன்ல, ஆனா நீ உருவமா வெளியில தெரிவ, உள்ள இருக்கிற எனர்ஜி என்னோடது. இதுதான் விஷயம். புரியுதுங்களா? அது ரொம்ப முக்கியம். டெண்டுல்கர் மாதிரி ஒருத்தரை உங்களுக்கு தெரியும், டெண்டுல்கருக்குள்ள இருக்கிற எனர்ஜி அவங்க அம்மா, அப்படி ஒரு எனர்ஜி. புரியுதுங்களா? அந்த மாதிரிதான் இங்க இருக்கிற எல்லா பேத்துக்குள்ளையும் அந்த எனர்ஜியை விட்டுறாதீங்க. அந்த எனர்ஜி மட்டும் விட்டுறாதீங்க. அப்ப உங்களுக்குள்ள லைஃபுக்குள்ள புகழுக்காக உங்களுடைய குவாலிட்டியை நீங்க இழந்துடாதீங்க. வெளிச்சம் கிடைக்கலங்கிறதுக்காக நீங்க குறைச்சு மதிப்பிட்டுக்காதீங்க. நீங்க பிரபலம் அடையலைங்கிறதுக்காக நீங்க ஒரு சாதாரண ஆள் நினைச்சீங்கன்னா, சத்தியமா சொல்றேன், நீங்க ஒரு துரதிருஷ்டமான ஆளா மாறி. என்னை பொறுத்தளவுக்கு நான் என்னுடைய வியூல இருந்து நீங்க பெரிய ஆள். இதுக்கும் வெளிச்சத்துக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது, இதுக்கும் பிரபலத்துக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. தனித்துவங்கிறது வேற, வெளிச்சம் பிரபலங்கிறது வேற. புரியுதுங்களா? இப்ப நான் பிரபலமா இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நான் என்னவாக இருக்கிறேன், எப்படி பிரசன்ட் பண்றேங்கிறது தான் முக்கியம். இது பிரபலமா இருக்கணுங்கிறது எந்த அவசியமும் கிடையாது, தேவையும் இல்லை. அது பிரபலமா இருக்கலாம், இல்லாமையும் போகலாம். ஆனா நமக்கிட்ட இருந்து எதை வெளிப்படுத்தணுமோ அதை வெளிப்படுத்தணும், அவ்வளவுதான் விஷயம். அது ரொம்ப முக்கியம். அப்ப நாம
இப்ப நம்ம பேசினா யாருப்பா கேட்குறா, ஒரு 10 பேர் வராங்க, 20 பேர் வராங்க, இப்ப நம்ம என்னப்பா பண்ணோம்? அப்படி இருக்கக்கூடாது. அது கிடையாது. அந்த 10 பேர்த்துக்கிட்ட தான் நாமளை யாருன்னு காட்டணும்னு அந்த பிரபஞ்சம் சொல்லியிருக்குன்னா அந்த 10 பேர்த்துக்கிட்ட தான் நம்ம காட்டணும். அதுக்காக 10,000 பேர் வந்தாதான் நான் பேசுவேன் அப்படின்லாம் உட்கார்ந்துருக்க கூடாது. அது அது ஒரு விதமான புகழ், அது ஒரு விதமான போதை. புரியுதுங்களா? அது பண்ணக்கூடாது. அதுதான் விஷயம். அப்ப இந்த உலகத்துல ஒவ்வொரு ஞானி சொல்றான், 1000 பேர்த்த உருவாக்காத ஒருத்தனை உருவாக்கு. அந்த ஒருத்தன் போய் நகரத்துல 1000 பேர்த்த உருவாக்குவான். இங்க இருக்கிற ஒரு 1000 பேர்த்த, இந்த 100 பேர்த்த உருவாக்க வேண்டாம். 100த்துல ஒருத்தரை உருவாக்குனா நீங்க போய் உங்க நகரத்துக்குள்ள வேற யாரெல்லாம் உருவாக்கி விட்டு போயிருவீங்க. அவர் விவேகானந்தர் வந்து கோடிக்கணக்கான ஆள் கேட்கல, 10 பேரை தான் கொடுங்க. 10 பேரை வச்சு பல நகரங்களை உருவாக்கி போடலாம். அவ்வளவுதான் விஷயம். அப்ப ஒரு 1000 பேர் ஒரு ஞானியை தேடி வர்றாங்க, அதுல 2 பேர் தான் தன்னை உணர்றாங்க. பாக்கி எல்லாருமே என்னன்னா அவங்க ஏதோ ஒரு விஷயத்துல பலவீனமாயி டைவர்ட் ஆகி போயிடுறாங்க. புரியுதுங்களா? இப்ப டைவர்ட் ஆயிடுறாங்க. அப்ப ஒருத்தர் யாருமே வெளிச்சம் புகழ்ங்கிறத தாண்டி டைவர்ட் ஆகக்கூடாது. ஒருத்தர் புகழ் அடையவே இல்லை, வெளிச்சம் அடையல, ஆனா பெரிய ஆளுங்கிறத ப்ரூவ் பண்ணும். அதுதான் வேணும். ஒரு மரம் பிரபலம் அடையல, ஆனா அந்த மரத்தோட தன்மையை பொலிவை அது இழக்கவும் இழக்காது, அது காட்டுறதை நிறுத்தவும் நிறுத்தாது. சதுரகிரியில ஆயிரக்கணக்கான நுட்பமான மரங்களை நான் பார்த்திருக்கிறேன். அந்த மரத்தோடைய உண்மை தன்மையை 1000 பேர் என்கிட்ட உட்காந்து தியானம் பண்ணி நிழல்ல வந்து நிக்கிறாங்கிறதுக்காக அதோடைய காற்றையோ அதோட தன்மையோ வெளிப்படுத்தாம இருக்கிறது கிடையாது. எவனுமே வரலனாலும் அந்த காற்றை அது வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கும். அதனாலதான் நம்ம ஊர்ல என்ன பண்றாங்க, இது எவனுமே வரலனாலும் அதோட கிருப்பை, அதோட உண்மையை, அதோட தரத்தை காட்டுறதுனால இதை ஒருத்தன் பார்த்தான், இதை ஒருத்தன் கண்டுபிடிச்சான், இது வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கு. இது அப்படி விடக்கூடாதுன்னு பெரிய காத்தாடியை வச்சு உரிடா, கறக்கு கறக்கு கறக்குன்னு அதெல்லாம் எடுறா அப்படின்னு எடுத்துக்கிட்டு இருக்காங்க நம்ம ஆளுங்க. காற்றை எடுத்து ஒண்ணு பண்றாங்கல்ல. அப்ப அது வந்து எந்த மரம் பிரபலமா இருக்கு, போதி பெருமர் உட்கார்ந்ததுனால அந்த மரத்தை கும்பிடுறான். இப்ப நீங்க போய் காட்டுக்குள்ள போய் எந்த மரத்தை போய் கும்பிடுவீங்க? நீங்க காட்டுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு மரமும் விசேஷமான மரம். உங்களுக்கு போய் கும்பிட, அந்த மரத்தை போய் வணங்கவோ அந்த மரத்தோட நேசிக்கவோ உங்களால முடியாது. அப்ப அந்த மரம் நாம் பிரபலமாக இல்லை, நான் என்ன யாருன்னு தெரியலன்னு அது விடுறதா இல்லை, அது தன்னுடைய பணியை செஞ்சுக்கிட்டே இருக்கு. அப்ப அது ஒரு மரம் சொல்லுது, கிட்டத்தட்ட 500 ஆண்டுகள் 400 ஆண்டுகள் பழமையான மரம், இன்ன வரைக்கும் 5 பேர் தான் என் மரத்துக்கிட்ட உட்காந்துருக்கான், அதுல 5வது ஆள் நீ அப்படிங்குது. ஆனா அதோடைய உண்மைத்தன்மைய அது எப்பயுமே கொடுத்துக்கிட்டே இருக்கு. அப்ப அது என்ன, அது அந்த மரம் என்ன சொல்லுதுன்னா, எவனுமே தேவையில்லை, தனித்துவத்தை வெளிப்படுத்துறது. ஆளை வச்சுக்கிட்டு வெளிப்படுத்துறது பேர் தனித்துவம் இல்லை. ஒரு திறமைய ஒருத்தன் வெளிக்காட்டணும்னா அதுக்கு மேடை எல்லாம் தேவை கிடையாது. புரியுதுங்களா? வீடே மேடை தான். ஐயோ இவரு பயங்கரமான ஆளுங்க, வாய்ப்பு கிடைச்சா அப்படிங்கிற அந்த அந்த கிளாரிட்டி வேணும். ஒவ்வொரு மாணவர்கள்ட்டையும் சரி, மாணவிகிட்டையும் சரி, உங்க வீட்டுல இருக்கிற உங்ககிட்டையும் சரி, அது வேணும். நீங்க அப்படி சோர்ந்து அப்படி இப்படி ஆயிட்டீங்கன்னு வச்சுங்களேன், அப்புறம் வந்து சோத்துல அதிகமான எண்ணெயை கலந்த கதையா ஆகி போயிடும். அதெல்லாம் பண்ணாதீங்க, அதுக்குள்ள போகாதீங்க. அப்போ ஒரு கிருப்பு உங்கள்கிட்ட இருந்து மிஸ் ஆகக்கூடாது. அப்ப அதுக்காக தான் இந்த மாதிரி உங்களை எல்லாம் சந்திக்கிறோம், உங்கள்கிட்டலாம் ஒரு விஷயம் பேசுறோம். அப்ப உங்களுக்குள்ளேயும் நமக்குள்ளேயும் என்ன இப்படி இருக்கு, அப்படி கான்வர்சேஷன் என்னவா இருக்குன்னா, நீங்க தனித்துவத்தை இழக்காதீங்க, இன்னும் இருக்கட்டும். பலவீனத்தை இழக்காதீங்க, இன்னும் இருக்கட்டும். நீங்க யாருக்காக வாழ்றதை தாண்டி உங்களுக்காக நீங்க வாழணும். நீங்க யாருன்னு காட்ட வேண்டாமா? இந்த நாட்டோட தலைவர் உங்களை பார்த்தாதான் நீங்க பெரிய ஆளா? உங்க வீட்டுல இருக்கிற 4 பேர் பார்த்து நீங்களே பெரிய தலைவர், நீங்களே பெரிய கடவுள்னு அவன் பார்த்தா நீங்க பெரிய ஆள் இல்லையா? அப்ப உங்களுடைய தனித்துவத்தை இழக்காதீங்க. அதனாலதான் ஒவ்வொரு ஞானியும் வாழும்போது தனித்துவத்தை இழக்காம பேசினா எழுதுனா 100 ஆண்டுகள் கழிஞ்சு அதை படிக்கிறவன் எல்லாருமே பிரமிச்சு தேடிக்கிட்டே கிடக்குறான். எல்லா விஞ்ஞானி கண்டுபிடிச்சிருக்கும் போது அப்ப அவனுக்கு ஒரு விருது கொடுக்கல, அவனுக்கு எதுவும் கொடுக்கல. அவன் செத்ததுக்கு அப்புறம் அவனுக்கு எல்லா இடத்துலயும் செலவு வச்சிருக்காங்க. இதுதான். ஆனா அப்ப அவன் என்ன சொன்னான், நான் 100 ஆண்டுகளுக்கு தான் பிரபலம் ஆகுவேன், இப்ப எப்பயுமே பிரபலம் ஆக மாட்டேன்னு அவனோட தனித்துவத்தை, அவனோட உண்மையை மறைச்சிருந்தானா என்ன ஆகும்? அப்ப உங்க வீட்டுக்குள்ள நீங்க நான் பிரபலம் ஆக மாட்டேன், என் திறமையை காட்ட மாட்டேன்னு மறைச்சிக்காதீங்க, வெளிப்படுத்துங்க.
கான்ஃபிடண்டாக நின்னுங்க. அது ரொம்ப முக்கியம். அதை விட்டுறாதீங்க. புரியுதுங்களா? அதை மிஸ் பண்ணிடாதீங்க. அது நாளைக்கு இன்னொரு சந்ததிகளுக்கு தேவைப்படும். உங்கள்கிட்ட என்ன ஏதாவது வேணும், நாளைக்கு உங்க பேர குழந்தைக்கு சொத்து வேண்டாம். எங்க தாத்தா யாரு, ஒரு நுட்பமான அவர் யாரு, அவர்கிட்ட என்ன தனித்துவம் இருக்கு, எங்க பாட்டி யாரு, எங்க அம்மா யாரு, எங்க அப்பா யாரு அப்படின்னா அவங்கள்ட்ட இருக்கிற அந்த நுட்பம் என்ன. வணிகம் ஒரு பையன் ஈட்டணும், உங்க வீட்டுல இருக்கிற ஒருத்தருக்கு ஈட்டணும். அந்த வணிகத்தை ஈட்டணும்னா அறிவு வேணும். அந்த அறிவை எங்கேருந்து கத்துக்க முடியும்? வெறும் கல்வியில வெறும் வாத்தியார்ட்ட கத்துக்க முடியாது. அப்ப வேற இடத்துக்குள்ளேயும் கத்துக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குல்ல. அப்ப அந்த அறிவை, அந்த ஷார்ப்பா, அந்த உண்மையை, அந்த தத்துவத்தை, அந்த விளக்கத்தை தாய் தந்தை கூட இடையில 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 சொருகிக்கிட்டே இருக்கணும். அப்ப அவனுக்கு ஒரு விஷயமா இருக்கும். அப்ப அவன் வேற ஒரு வடிவத்துல வரும். அப்ப அவன் சொல்லுவான், என்னுடைய இப்படி இந்த இந்த வணிகம், இந்த பேருக்கு பின்னாடி என் தாயின் தகப்பனும் இருக்காங்க. இதான். அப்ப ஒரு நாள் எங்க அப்பா பலவீனமா ஆகி என்கிட்ட அவருடைய சுய ரூபத்தை காட்டாம மறைச்சிருந்தாருன்னா நான் ஜெயிச்சிருக்க மாட்டேன். அப்ப எங்க அப்பா ஒரு நாள் ஊருக்காக இல்லைனாலும் உனக்காக நான் ஒரு கோச்சர்ரா அப்படின்னு தன்னை வெளிப்படுத்தினேன். அவ்வளவுதான் விஷயம். ஸ்டாரா இருக்கக்கூடிய கிரிக்கெட் பிளேயர், ஸ்டாரா இருக்க ஃபுட்பால் பிளேயர், ஸ்டாரா இருக்கக்கூடிய கபடி பிளேயர் தாண்டி மாவட்ட லெவல்ல இருக்கிறவன் பெரிய ஸ்டார், பெரிய ஸ்டார். அவனுக்கான ஒரு சூழல் அமையலை, அவ்வளவுதான். அதுதான் நீங்க வாழ்க்கையில எப்பயுமே பார்க்கணும், அதை விட்டுறக்கூடாது. அப்போ உங்களுடைய தனித்துவத்தை உங்களை சார்ந்த 4 பேருக்கு அது நிச்சயமா கிடைக்கணும். அது மங்கி போயிடாம விட்டுறாதீங்க. இப்போ உங்ககிட்ட இருக்கிற முக்கியமான இன்டென்ஷன்ல, முக்கியமான இருக்கிற திறமை, டேலண்ட், சின்ன சின்ன குட்டி குட்டி விஷயம் உங்க வீட்டுல கிடைக்கணும். அது வீட்டுல கிடைக்கப்படணும். அப்ப அது நாளைக்கு ஒரு புது வரலாறு உருவாகும். புரியுதுங்களா? அப்ப நீங்க அன்னைக்கு தனித்துவமாக நீங்க பிறந்ததுக்கான ஒரு அடையாளம் அங்க வந்துடும். அப்ப நீங்க பிறந்தீங்க மறைந்து போயிட்டீங்க அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. உங்க பையன் ஒரு பெரிய ஸ்டாரா இருக்கும்போது அந்த ஸ்டார் வேல்விக்கு காரணம் என் தாய் தந்தைன்னா, அப்ப அந்த பையனுடைய ஸ்டார்ல உங்க பேர் ஒட்டிக்கிட்டு பயணிச்சுக்கிட்டே இருக்கும். அவ்வளவுதான் ஒரு விஷயம். அதனால பாத்துக்கங்க. வேற யாராவது தியானம் சம்பந்தமா ஏதாவது கேள்விகள் இருந்தா கேளுங்க.